தாக்க முனைதல். அதாவது இந்திய தண்டனை சட்டத்தில் செக்ஷன் 351 இதுக்கான விளக்கம் கொடுக்குது. அதாவது ஒருத்தரை இன்னொருத்தர் அடிக்க போகிறாரு அப்படின்னாலும் அதுவும் குற்றம்தான் அப்படின்னு இது சொல்லுது. அது எப்படி அப்படின்னா, அதாவது குற்றமுறு கருத்தோட தாக்குதல் எப்படி குற்றமாகுதோ அதே போல் தாக்குறதுக்கு முனைதல், தாக்க முனைதல் அதுவும் குற்றம்தான் அப்படின்னு இந்த செக்ஷனானது சொல்லுது. அதாவது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் கல் எடுத்து வீசுகிறாரு அப்படின்னா அவருக்கு தீங்கை ஏற்படுத்தணும், அதே போல் அவருக்கு அதனால் ஒரு பயத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற கருத்தோடு வீசப்பட்டுருந்துச்சு அப்படின்னா அது குற்றமுறு தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே கல்லை வீசுறதுக்கு கையை ஓங்குறாரு ஆனால் வீசலை அப்படின்னா அந்த டயத்தில் அவர் வீசலை அப்படின்னா கூட அந்த கல் தான் மேலே விழுந்துருமோ அப்படிங்கிற பயத்தை இன்னொருத்தரோட மனசில் ஏற்படுத்துறது. அதுவும் கூட, அதாவது இந்த பயத்தை இன்னொருத்தர் மனசில் ஏற்படுத்தக்கூடிய அந்த செய்கை அதுவும் கூட அதுதான் தாக்க முனைதல் அப்படின்னு சொல்லப்படுது. இது எப்படி அப்படின்னா, ஒருத்தர் தான் முன்னாடி இருக்கிற இன்னொருத்தர் மேலே குற்றமுறு தாக்குதலை பயன்படுத்த போகிறாரு அப்படிங்கிற அச்சத்தை விளைவிக்கிற கருத்தோட ஒரு சைகை அல்லது ஒரு முன்னேற்பாடு செய்வது தாக்க முனைதல் அப்படிங்கிற குற்றத்தின் கீழ் வரும். இதுக்கு உதாரணமாக சொன்னோம் அப்படின்னா, ஒருத்தர் இன்னொருத்தரை அடிக்க வர்றதா நம்புகிறபடி செய்கிறது. அவர் நம்பணும், இவர் என்னை அடிக்க போகிறாரு அப்படிங்கிற கருத்து, அதே போல் தெளிவு, அதோட இன்னொருத்தரை பார்த்து கையை ஓங்குறது, கையை ஆட்டுறதும் கூட இந்த பிரிவின்படி அது குற்றம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே நான் என் நாயை அவுத்து விட்டு உன்னை கடிக்க விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அவர் தயாராகிறாரு அப்படின்னா கூட அதுவும் இந்த பிரிவின்படி தாக்க முனைதல் அப்படிங்கிற குற்றத்தின் கீழ் தான் வரும். அதே போல் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நான் உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு கட்டையை எடுக்கிறாரு அப்படின்னா அதுவும் கூட இந்த குற்றத்தின்படி தாக்க முனைதல் அப்படிங்கிற குற்றத்தின் கீழ் தான் வரும். இங்கே ரெண்டையும் தனித்து பார்த்தோம் அப்படின்னா அது பேர் தாக்க முனைதல் ஆகாது. எது அப்படின்னா, நான் உன்னை அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதையும் கையில் ஒரு கட்டையை எடுக்கிறது ரெண்டையும் தனித்து பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த தாக்க முனைதல் அப்படிங்கிற குற்றத்தில் அவர் வரமாட்டார். ஏன்னா ரெண்டுமே வேறு வேறு செயல்கள். ரெண்டையும் ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது அவர் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு, சொல்லிவிட்டு அதே நேரத்தில் கையில் ஒரு கட்டையும் எடுக்கிறாரு. அதனால் அவர் தாக்க முனைதல் அப்படிங்கிற குற்றத்தை அவர் செய்கிறாரு. இந்த மாதிரி தாக்க முனைதல் குற்றத்தை செய்கிற யாருக்கும் 3 மாதம் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது 500 ரூபாய் வரை அபராதமோ அல்லது ரெண்டுமோ தண்டனையாக விதிக்கப்படும். ஒருத்தரை போய் அடிக்கிறது எப்படி குற்றமோ அதே போல் தாக்க முனைதலும் குற்றம் அப்படின்னு இந்திய தண்டனை சட்டமானது விளக்கம் கொடுக்குது.